பொறுமையா நான் கவனிக்கமா, நான் பாக்குறேன். பாருங்கம்மா, அந்த பாவி பசங்க என் பிள்ளைய என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்கம்மா. வணக்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இதை உங்க ஆளுங்க தான் செஞ்சாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. செக்யூரிட்டிக்கும் ப்ராப்ளமா இருக்கு. ஆமா மேடம். ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் மை செக்யூரிட்டி. என்ன டாக்டர், என்ன இதெல்லாம்? ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா? சாரி மேடம், என்ன செய்யறது? நிமிஷத்துக்கு 10 கேஸ் வருது. ஹாஸ்பிட்டல்ல மருந்துகள் இல்ல. அடையாளம் தெரியாத 200 டெட் பாடிஸ் இருக்கு. We are doing our best. பட் எங்க அம்மா செத்துட்டாங்க, எங்க அப்பாவும் செத்துட்டாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது. மேடம், சொர்ணாம்பிகை நகர்ல பெரிய பிளாஸ்டிங் நடந்திருக்கு. எத்தனை பேர் செத்தாங்க தெரியும்? அந்த செக்யூரிட்டி ஆளுங்களையே வாங்கிட்டு அவங்கள விட்டே சுட வைக்க போற. அதான் நம்ம கலர். நாங்க அவ சாவறத பாக்கணும். பதவி விட்டு இறக்கணும்ல. போங்க. என்ன சார் எல்லார்கிட்ட இப்படி ஓபனா சொல்றீங்க? அதனாலதான் சார் நம்ம பிளான்ஸ் எல்லாம் அப்செட் ஆகுது. ஆமா சார், நம்ம அலி செத்தது கூட அவ மேட்டர் லீக் ஆனதுனாலதான். சும்மா இருங்கடா. எல்லார்கிட்டயும் சொன்னா என்ன? அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்ன, அவ்வளவுதான். என்ன செய்வேனும் எப்படி செய்வேனும் எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்க கையில கூட சொல்ல மாட்டேன். அதான் நம்ம கலர். சங்கரா. மார்னிங் 8 மணிக்கு எல்லாரும் காய்கறி வாங்க வந்தப்ப நடந்துச்சுன்னு எங்களுக்கு போன் வந்துச்சு மேடம்.
பண்றது என் டியூட்டி தான். வால் ஸ்டேஷன் என் டியூட்டிடா. அந்த சிஎம் அடையாளம் தெரியாம சாம்பலா போயிருப்பா. விடிஞ்சதும் எம்எல்ஏங்க எல்லாரையும் கூட்டுங்க. நீங்க நான் லீடரா தேர்ந்தெடுக்கணும். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். இங்க பாருங்க, பிச்சைக்காரனாட்டம் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன்ல, ஒரு வேலை செய்யுங்க. இந்த தடவை என்ன சிஎம் ஆக்குங்க. உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் தரேன். ஆமாண்ணா, சிஎம் ஆகணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். என்னத்தடா முண்டம் நீங்க எனக்கு ட்ரைனிங் தருது? என்னத்தடா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது? திருட்டு பேமானீங்களா? ஏய், நான் சிஎம் ஆனதும் மறுபடியும் எலெக்ஷன் வந்தா தானே. இந்த முதலியா நரசிம்மா சிஎம் ஆயிட்டா, சிஎம் பதவி உள்ள வரைக்கும் இவன் தான் சிஎம்டா. ஏய், அதோ நம்ம தொண்டர்கள் வராங்க, அதோ நம்ம தோழர்கள் வராங்க. தோ வந்துட்டேன். கதை தரங்கடா, கதை தரங்கடா, சோமாரிங்களா, கதை தரங்க, சோமாரிங்களா, தரங்கடா. இன்னும் கத்து. இப்படி எத்தனை பேரை நீ அழ வச்சிருக்க, எத்தனை பேரை நீ சாம்பலாக்கி இருக்க. அவங்க ஆத்மாவோட கூக்குரல் தாண்டா உனக்கு தந்திருக்கு இந்த நிலைமைய. அநியாயமா நீ பலி கொடுத்த உயிர்கள் தான் உன் சாவுக்காக உன்னை சுத்தி படபட நெருப்பா கொழுந்து விட்டு எரியுதுடா. என் தம்பி கதற கதற சாகறதுக்கு காரணமா இருந்த ஒரு ரவுடித்தனத்துக்கு நெருப்பு வைக்க போறேன்டா. நீங்க எல்லாரும் இங்கே இருக்கு. விஜய், ஒரு குற்றவாளியை தண்டிக்கணுங்கிறதுக்காக இத்தனை பேர் குற்றவாளிகள் ஆகணுமா? இந்த மாணவர்களை குற்றவாளிகள் ஆக்க போறியா? இப்ப நாங்க செய்யறது குற்றமா இருந்தா அன்னைக்கு கோட்சே தூக்குல போட்டதும் குற்றம் தான் மேடம். அது அரசியல் சட்டம் கொடுத்த தீர்ப்பு. இது மக்கள் சட்டம் கொடுத்த தீர்ப்பு. நம்ம இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சா நாம எல்லாம் ரவுடிங்களாயிடுவோம், மிருகங்களாயிடுவோம். அப்படி ஆகிறதுக்கு முன்னால அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை கேக்குறேன். அரசியல் சட்டத்துல எந்த தவறுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எழுதிருக்கு மேடம். ஆனா தண்டனை கொடுக்கிற தைரியம் யாருக்கும் இல்ல. எனக்கு இருக்கு. ஒரு ரவுடியால இத்தனை பேரும் ரவுடிங்களானா ரவுடிங்க தான் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி கொலகாரங்களை கொல்றவங்க ரவுடிங்க இல்ல, தேசபக்தர்கள் ஆவாங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இவனுக்கு சட்டப்படி தண்டனையை நான் வாங்கி கொடுக்கறேன். இவனுக்கு கொடுக்கிற தண்டனை யாராலையும் மாத்த முடியாதபடி நான் பாத்துக்கிறேன். என் வார்த்தையில நீங்க மதிப்பு வச்சிருந்தா இவனை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைங்க. இந்த கொடுமைகளுக்கும் ரவுடித்தனத்துக்கும் இன்னைக்கு முடிவுரை எழுதுற வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க. புதிய சரித்திரத்தை எழுத நீங்க பாடுபடுங்க. சங்கரா, டேய் உங்க சிஎம் சுட்டு கொன்னுட்டு நீங்க என்ன கொன்னுட்டீங்கன்னு இந்த போலீஸை விட்டு சாட்சி சொல்ல வைக்கிறேன்டா கோர்ட்ல. டேய், இது ரவுடிகள் ராஜன்டா. இனிமே எம்எல்ஏ ஆனாலும் சிஎம் ஆனாலும் தலைவர்கள் ஆனாலும் ரவுடிங்க தான் ஆவாங்க.
எங்களுக்கு கும்பிடு போடுறதை தவிர எவனாலையும் ஒண்ணும் செய்ய முடியாதுடா. முதலியார் நரசிம்மங்கிறனா சிஎம் ஆக போற. இனிமே கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, தீர்ப்பு இல்ல, எல்லா ரவுடிங்க தான் பாத்துக்குவாங்க. இவன் தம்பிய நான் தான் கொடுத்துறேன். என்ன எதுக்கிறவங்களை கொல்லாம நான் விட மாட்டேன். ஏழை மக்கள் படும் துயரம் என்று விடியும் புது உதயம் புரட்சி கனவை உலகில் கூட்ட எழுக பாரதம். ரத்தம் இங்கே நித்தம் பெருக ஆட்சி தேவையோ. குண்டரெல்லாம் கோட்டை சென்றால் நாடு